ஹாய், வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல டேஸ்டான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 சைஸ் நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா இப்போ மசிச்சு விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஒரே மாதிரி நல்லா வரும். நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், கேரட், அப்புறம் பீன்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இனி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வதக்கிக்கலாம். பீன்ஸ் அதே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸும் கேரட்டும் நல்லா திருவிக்கலாம். நான் ஒரு 3 சைஸில் நல்ல பெரிய கேரட் எடுத்து சீவி வச்சுருக்கேன். துருவி போட்டுக்கலாம், இல்லை பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதை கொஞ்சம் ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திரும்பவும் கட்லெட் நம்ம எல்லாம் வெஜிடபிள் போட்டு அதை நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இருந்தாலும் இப்போ ஒரு வதக்கணும்னா கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே கலந்து விடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வானலிக்கு இறக்கிட்டேன். நல்லா அந்த மசாலோட உருளைக்கிழங்கு எல்லாமே கலவையெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். நல்லா எல்லாம் கலந்து வரணும். நல்லா எல்லாம் கலந்து விட்டோம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாம். இதை பிடிக்கிறதுக்கு நமக்கு வரணும், அதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா உருண்டைகள் பிடிக்க நல்லா வரும். இப்போ நல்ல மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்றா எல்லாம் கலந்து வரட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நல்லா கையில் பிடிச்சிட்டு நல்லா உருண்டைகள் பிடிச்சிக்கலாம்.
உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன சைஸில் உங்களுக்கு தேவையோ கட்லெட் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் சைஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் சைஸில் பண்ணலாம், ஓவல் சைஸில் பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். நல்லா இப்போ கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நான் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். அந்த மாவில் நம்ம டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். இப்போ எல்லா கட்லெட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி ஆயில் விட்டு அதில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ஹீட் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கணும். ஆயில் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருகிரும். உடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தைரியமாக போடுங்க, நல்லாயிருக்கும் கட்லெட். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கட்லெட் ரெடி. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி கட்லெட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.